வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நார்மலாக ரோட்டு கடைகளில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கோம். அதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதை லைட்டாக வதக்கிடலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிடலாம். இதோட பார்த்திங்கன்னா பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டாணி நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பட்டாணியை இப்போ நான் சேர்த்துட்டேன். இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாற்போல் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது அதிகமான காரம் தேவை கிடையாது. ஓரளவுக்கு மைல்டாக இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு திக்னஸ் வரதுக்காக கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த கடலை மாவையும் உள்ளே சேர்த்துட்டு இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவுக்கு குருமா எந்த அளவுக்கு ஒரு டைலூட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக தேவை கிடையாது, ரொம்ப தண்ணியாகவும் தேவையில்லை. ஒரு மீடியமான ஒரு பதத்துக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது போல் பொரிக்காத கான் கடைகளில் விற்கும். அதை வாங்கிட்டு எண்ணெயை ஒரு மீடியமான சூடு வந்த பிறகு இந்த கானை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இது அதிகமான ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஒரு மீடியமான தணலில் நமக்கு எண்ணெய் சூடான அந்த பதத்தில் இருந்தால் தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்த கானை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குருமாவையும் மேலே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் கூட கொஞ்சம் போல் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறி வரும். கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.